ஷிஃப்ட்டு முடிஞ்சு ஜாலியாக வீட்டுக்கு போகலான்னு நினச்சி கிளம்புனேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இன்றைக்கி சண்டேனா ஒன்றும் இல்லை, இங்கே பஸ் இருக்காது. இப்போ நான் வந்து 1 hour வீட்டுக்கு நடந்து போகணும். நீங்களும் என் கூட வாங்க. இன்றைக்கி வந்து பார்க்கவே இந்த ஊர் அவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கும் அப்படியே வாண்டேஜ் கிளிப்பாக போடுறேன் பாருங்கள். ரோட் கிராஸ் பண்ணிடுவோம், யாரும் வரல. இப்போ நான் ஏன் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணேன், ஏன் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணேன்? அப்படியே வந்துருக்கலாமே. நான் அதுக்கு ஒன்றா கைப்பில்லை. எப்படி வெயில் அடிக்குது, ஆனால் குளிருது, செம்மையாக குளிருது. ஊருக்கு வந்து நடந்து செத்து போயிடுவோம் போல. அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள். மொட்டை மரமாக இருந்ததெல்லாம் பூத்துருச்சு. அந்த மரத்துக்கே ஒரு காலம் வரும்போது நமக்கு ஒரு காலம் வராதா? வெயிட் பண்ணுவோம். நான் அந்த பக்கம் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே ரோட கிராஸ் பண்ணி ஏதாவது வண்டியில் அடிப்பட்டு சட்னியாக போகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், என்னம்மா நீ யூகேல இருக்க, லண்டனில் இருக்க, பஸ் இல்லையான்னு. நான் லண்டனில் இல்லை, எல்லாரும் அப்படி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் முதற்கொண்டு நான் இங்கே யூகேல ஒரு அத்திப்பட்டியில் வாழ்ந்துட்டுருக்கேன். அது புரிய மாட்டேங்குது யாருக்கும். அதனால தான் இப்போ 1 மணி நேரம் அதே வீட்டுக்கு போகிறேன். எனக்கு இது பழகி தானே ஆகணும். ஏன் இப்படி ஆங்கிள் மாற்றி எடுக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? பார்க்க வந்து பிச்சைக்காரி மாதிரியே இருக்கேன். ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு டயர்டாக, அதனால தான் மாற்றி வச்சு எடுத்து பார்க்குறேன். ஏதாவது ஒரு ஆங்கிளையாவது மூஞ்சி நல்லா இருக்கான்னு. நல்லா வந்தாச்சு, போய் படுத்து தூங்க வேண்டியதான். ஒரு டீயை போட்டு பாய்.